பழனி கோவில் நில மோசடி விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிபிசிஐடி தரப்பிலிருந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. வழக்கு முழுமையாக சிபிசிஐடி விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அழகேஷ்குமார். அழகேஷ்குமார், தற்போதைய அண்மை தகவல் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. தற்போது பழனியில் முதல்கட்ட விசாரணையை சிபிசிஐடி அதிகாரிகள் துவங்கியுள்ளனர். அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் தண்டவாணி நிலையத்திற்கு சொந்தமான தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தை மறைமுகமாக கையாளல் செய்ய முயன்ற நபர்கள் மீது தற்போது சிபிசிஐடி போலீசார் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். அதாவது டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையிலான இன்ஸ்பெக்டர்கள் சந்தானலட்சுமி, சரவணன் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட தனிப்படை சிபிசிஐடி போலீசார் பழனி கிரிவல பாதையில் உள்ள தேவஸ்தான தலைமை அலுவலகத்தில் அந்த நிலத்திற்குண்டான ஆவணங்களை பெற்று பின்னர் அந்த நிலத்தையும் பார்வையிட்டனர். தற்போது அவர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதாகவும், மேலும் முதல்கட்ட விசாரணையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ததில் ஏற்கனவே 5 வழக்குகளின் கீழ் வழக்குகளையே பதிவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. நன்றி அழகேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.